திமுக அரசு குடியரசு நாளன்றும் சட்டத்துக்கு புறமாக பல இடங்களில் மது விற்பனை செய்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடியரசு நாளை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்ட ஜனவரி 25ஆம் நாளே 220 கோடியே 75 லட்சம் மதிப்பிலான மதுவை விற்ற திமுக அரசு குடியரசு நாளன்றும் சட்டத்துக்கு புறமாக பல இடங்களில் மது விற்பனை செய்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தது ஒரு புறம் இருந்தாலும் டாஸ்மாக் மதுவை குடித்தும் பலர் உயிரிழந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். கள்ளச்சந்தையில் மறைமுகமாக விற்கும் இத்தகைய மதுபானங்களை குடித்து ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது எனவும் வினா எழுப்பியுள்ளார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் உயர்த்தி விற்று அறிவாலயத்தின் கருவூலத்தை நிரப்பியது போதாதென்று தற்போது தேர்தல் கைச்செலவுக்கு கல்லாக்கட்டா விடுமுறை நாட்களிலும் கூட முறைகேடாக மதுவை விற்று தமிழ்நாட்டு பெண்களின் தாலியை அறுக்க பார்ப்பது முறையா எனவும் நைனா நாகேந்திரன் வினா எழுப்பியுள்ளார்.